அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த நாள் இனிய நாள் ஆகட்டும். இன்று நாம் எடுக்கும் நல்ல முயற்சிகளுக்கு இறைவன் வெற்றியை வழங்குவானாக. நமது உள்ளத்திலும் இல்லத்திலும் சொல்லிலும் செயலிலும் சிந்தனையிலும் இறைவன் தீன் எனும் நேர்வழியின் பிரகாசத்தை தருவானாக. தீனுக்கு முரணான விஷயங்களை விட்டு நம்மை பாதுகாத்து அருள்வானாக. புகழனைத்தும் இறைவனுக்கே, தூணின்றி வான்படைத்த அந்த தூய ரஹ்மானுக்கே. இன்னும் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் அன்னாரின் குடும்பத்தார்கள், தோழர்கள், நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய அந்த சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. வல்ல இறைவன் இந்த மனிதனை படைத்த நோக்கத்தை பற்றி திருமறையில் கூறும்போது, நம்மை வணங்குவதற்காகவே நாம் மனிதனை படைத்திருக்கின்றோம் என தெளிவாக கூறிவிட்டான். ஆக இவ்வளவு பெரிய வானம், பூமி, கடல், இவ்வுலகம் யாவையும் இறைவன் படைத்தது மனிதனின் நன்மைக்காகவே படைத்திருக்கின்றான். தன்னுடைய இறைவனாகிய அவனுடைய படைப்புகளை பற்றி சிந்தித்து அவன் வல்லமையை விளங்கி அவனுக்கு தலை சாய்த்து வணங்க வேண்டும். இன்னும் அவன் அற்கொடைகளுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில்தான் மனிதனை அல்லாஹ் தஆலா படைத்திருக்கின்றான். ஆக நன்றி செலுத்துதல் என்பது உயர்வான ஒரு நற்குணமாக இருக்கின்றது. இந்த நன்றி செலுத்துதலை பற்றி அல்லாஹ் தஆலா திருமறையிலே கூறும்போது 4 கேள்விகளை கேட்கின்றான். நீங்கள் குடிக்கின்ற நீரை கவனித்தீர்களா? அதை மேகத்திலிருந்து நீங்கள் இறக்குகின்றீர்களா அல்லது நாம் இறக்குகின்றோமா என கேட்கின்றான். இன்னும் பெண்ணின் கர்ப்பத்தில் நீங்கள் செலுத்தும் அந்த இந்திரியத்தை பார்த்தீர்களா? அதை குழந்தையாக நீங்கள் ஆக்குகின்றீர்களா அல்லது நாம் ஆக்குகின்றோமா என கேட்கின்றான். இன்னும் பூமியை கிளறி நீங்கள் விதைக்கின்றீர்களே, அதனை நீங்கள் முளைக்க செய்கிறீர்களா அல்லது நாம் முளைக்க செய்கின்றோமா என கேட்கின்றான். இன்னும் நீங்கள் மூட்டும் நெருப்பை கவனித்தீர்களா? அதன் மரத்தை நீங்கள் உற்பத்தி செய்கிறீர்களா அல்லது நாம் உற்பத்தி செய்கிறோமா என வல்ல ரஹ்மான் கேட்கின்றான். ஆக மனித வாழ்க்கைக்கு தேவையான இந்த விஷயங்கள், இந்த நீர், இந்த நெருப்பு, இவை யாவும் மனிதன் உயிர் வாழ்வதற்கு தேவையான அம்சங்களை அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே படைத்திருக்கின்றான். இதை படைக்கும் ஆற்றல் மனிதனுக்கு இல்லை. உலகத்தின் எத்தனை கோடி விஞ்ஞானிகள் சேர்ந்தாலும் ஒரு டம்ளர் தண்ணியை அவர்களால் உருவாக்க முடியாது. மனிதன் விவசாயம் செய்கின்றான். அவன் வேலி கட்டி விதைப்பதோடு அவனுடைய வேலை முடிந்துவிட்டது. மழையை இறக்கும் அதிகாரமோ சக்தியோ மனிதனிடம் இல்லை. ஆக மனிதன் கடையிலே பொருட்களை வாங்குகின்றான். அது மீனாக இருக்கட்டும், காய்கறிகளாக இருக்கட்டும், அந்த பொருளுக்குரிய விலையைத்தான் அவன் கொடுக்கின்றானே தவிர, அதுபோன்று ஒரு மீனவன் அந்த மீனை பிடித்து வருகின்றான். விவசாயி அந்த காய்கறிகளை விவசாயம் செய்கின்றான். ஒரு உழைப்பு, மனித உழைப்பு தான் அதில் நடக்கின்றதே தவிர அதை படைக்கும் ஆற்றல் இறைவனிடம்தான் இருக்கின்றது. ஆக நன்றி செலுத்துதல் என்பது உயர்வான ஒரு நற்குணமாக இருக்கின்றது. ஆகவே படைத்த இறைவனுக்கு நன்றி செலுத்தி அவன் கட்டளைப்படி வாழ்ந்து இருளகிலும் இறையருள் பெறுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.